திரும்ப திரும்ப யோசிக்காதீங்க. ஊரு பூரா பத்திரிக்கை வச்சாச்சு. அந்த பொண்ணு கோச்சிட்டு போயிட்டாங்கிறதுக்காக நாம கல்யாணத்தை நிறுத்தினா நமக்கு தானே கேவலம். அது மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிறவன் என்ன பேசியா தெரியுமா? ஏயா உன் மச்சானுக்கு இப்படி ஒரு மானவமான பிரச்சனை வந்திருக்குதே, நீ பாட்டுக்கு வயசு பொண்ணு வீட்டுல வச்சு சும்மா உட்கார்ந்து இருக்கிறிய, நீ எல்லாம் ஒரு மனுஷனாக்குறான், வெளியே தலைவாட்ட முடியல. சும்மா அதையும் இதையும் பேசி என் வீட்டுக்காரர் குழப்பாதீங்க. என் பையன் தான் சமாதானம் பண்ணி கூட்டு வரேன்ட்டு போயிருக்கானല്ലോ, வரட்டும். அமைதி அமைதி, ஒருத்தர் ஒருத்தர் தள்ளாம வாங்க, நிதானமா பாருங்க. எதுக்காக இவ்வளவு பிரிக்கம் நிக்குது? அன்னைக்கு டிவில காமெடி பண்ண மாதிரி இன்னைக்கு ஏதோ பண்ண போறாரு போல இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மாப்பிளடி, தினம் புதுசு புதுசா ஏதாவது வித்தியை காமிச்சிட்டு இருக்காரு. அக்காமார்களே அம்மாமார்களே நல்லா பாருங்க, அன்னைக்கு எங்க ஐயா காதல் ஜோதி ஏத்தி வச்சாரு, இன்னைக்கு கல்யாண பரிசு அலங்காரமா நிக்க வச்சிருக்காரு. புடவை நகையெல்லாம் சேர்த்து மொத்த மதிப்பு 3 லட்சம் ரூபாய். இவ்வளவு யாருக்காக? தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்காக. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு எங்க ஐயாவை இதே தெய்வமா நினைக்க வேண்டாம்? என்ன நகை என்ன புடவை இல்ல? அதானே என் தம்பி, உங்க அழகுக்கும் அந்தஸ்துக்கும் வேற பொண்ணே கிடைக்கலையா? போயும் போய் இந்த ஒட்டகத்துக்கு பின்னால சுத்துறீங்க. சொன்னாப்புல அப்படி என்ன எனக்கு சொட்டுதுன்னு வேண்டாம். எல்லாம் படிச்ச திமிரு. ஏய், ஊர்ல ஒருத்தரும் உன் பக்கம் இல்ல, எல்லாம் அந்த ஆள் பக்கம் தான். இதுக்கு மேல அவமானப்பட வேண்டாம், பேசாம சரண்டர் ஆயிடு. இது பாருங்க, இவர் எங்க இருந்து அடிச்சு விரட்டுறதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். இப்ப நீங்க அடிச்சதே போதுமானது. இதுலயே இவர் போயிடுவாருன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதுக்கு மேல ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. அவருக்கு ஏதாவது ஆயிட போகுது. இந்தாங்க உங்களுக்கு பேசின பணம். ருக்மணி, உன் மனசுல கடுகளவுக்காத என் மேல இறக்க இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்காதான் இவ்வளவு நேரம் நான் வாங்கிட்டு இருந்தேன். இனிமே நான் கொடுக்கறேன், இவங்க வாங்கட்டும். அப்படி போட மாட்டேன். இந்தாங்க, போய் துணியை மாத்திக்கிட்டு தலை சீட்டு வாங்க. இதோ பாருமா, நீ ஒரு படிச்ச பொண்ணு, ஆனா கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம காசை கொடுத்து அடியாட்களை கூட்டு வந்து அடிக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்ட. ஆனா அதுலயும் அந்த ஆள் தான் ஜெயிச்சிருக்காரு.
இதுக்கு மேல உன் குணத்தை நீ மாத்திக்கல, உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. ஐயா, உன்னை பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவ்வளவு கட்டாயப்படுத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியே? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என் மேல எண்ணெயை ஊத்திக்கிட்டு நெருப்பு வச்சுக்கிட்டா என்ன ஏன் செய்வ? ஒண்ணும் பண்ண மாட்டேன். உன்னை கட்டி பிடிச்சுக்குவேன். நாளைக்கு பாக்குறேன். பேசாம உங்க பையனை உங்க தங்கச்சி பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வைங்க. உங்க கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு முகத்துல கரிய பூசின மாதிரி இருக்கும். சரி, கல்யாணத்தை அதே தேதியில வச்சுக்குவோம். பொண்ணு என் தங்கச்சி பொண்ணுதான். போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. எங்க குடும்பத்துக்கு விளக்கேற்றி வச்ச குலதெய்வமே நீங்கதான் மச்சான். வரே மச்சான். ராசுக்குட்டி, மச்சான் அதே தேதியில கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. கல்யாணத்தையும் அதே தேதியில வச்சுக்கலாம். பொண்ணும் அதே பொண்ணு ருக்மணி தான். அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாளா? சொல்லல, ஆனா சொல்லிடுவான்னு நம்பிக்கை இருக்கு. ஏண்டா என்ன கேவலப்படுத்திட்டு போயிட்டா? அவகிட்ட என் மான மரியாதை எல்லாம் அடகு வைக்க சொல்றியா? நான் படிக்காதவன், அந்த கோவம் அவனுக்கு இருக்குமல்ல. அதுல முன்ன பின்ன யோசிக்காம பத்திரிக்கை வச்சு வீசிட்டு போயிட்டா. அதையே நீ கேவலம் பெருசுபடுத்திக்கிற? டேய், என்ன பொறுத்த வரைக்கும் இது மான பிரச்சனை. எனக்கு இது வாழ்க்கை பிரச்சனை. இது பாருங்க. அப்போ என் மான மரியாதையை விட அவன் அவனுக்கு பெருசா போயிட்டாளா? சொல்லுடா, என்னோட பெருசா போயிட்டாளா? என்ன நீ சும்மா மான மரியாதை தானே பேசிட்டு இருக்கிற? நான் நீ சேர்ந்துருந்தா தானே உனக்கு மான பிரச்சனை. நான் வேணா தனியா போயிடுறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். யாராவது கேட்டாங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு அவன் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லு. அப்போ உன் மானம் போகாது. ஏண்டா தனியா போற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? ஆமா, கல்யாணம்ங்கிறது ஒரு தடவை தான். அது அந்த பொண்ணு கூட தான். அதனால நான் தனியா போறேன். என் சொத்தை பிரிச்சு கொடுத்துரு. தப்பு கண்ணு, உங்க அப்பா கிட்ட நீ இப்படி ஒரு வார்த்தை கேட்டுக்க கூடாதுப்பா. என்னன்னா எங்க அப்பனுக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கும்போது அவருக்கு பொண்ணு எனக்கு அதே பிடிவாதம் இருக்கும்ல. ராஜகுட்டி, யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு புரியாம பேசிக்கிட்டு இருக்க? வேண்டாமா வேண்டாமா, உன்னை கையெடுத்து கும்பிடுறம்மா. என் பிள்ளைகிட்ட ஒண்ணு சொல்லிடாதம்மா. இங்க பார், இது என் வீட்டு பிரச்சனை. நீங்க மூணாம் மனுஷி, நீங்க இதுல தலையிட வேண்டாம். யாரு? நாங்க மூணா மனுஷங்களா? இல்ல, நான் சொல்லி நான் தருவேன். நீ யாரு உனக்கு தெரியுமா? என்ன நீ யார் நான் யாருன்ட்டு? இத பாரு, புரியுதாமா? நீ ரோட்ல கிடந்த அனாதை, உன்னை ஏத்து வருத்துனாங்க. அடி பாவி, என் குடியை கெடுத்துட்டு. உன் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் புள்ள வாழ்க்கையை ஐயோ ஐயோ, என் பிள்ளை இதை எப்படி தாங்க போறா? ராசுக்குட்டி, யார் சொன்னாலும் நம்பாத நம்பாத நம்பாத. நீ என் பிள்ளைதாப்பா, நீ என் பிள்ளைதாப்பா, நீ என் பிள்ளைதாப்பா, நீ என் பிள்ளைதாப்பா. அப்பா, நீ என் பிள்ளைதாப்பா, என் பிள்ளைதாப்பா. ஐயோ, சொல்லுங்களே, என் பிள்ளைதான்னு சொல்லுங்களே, அவனுக்கு சொல்லுங்களே.
உங்க பெரியாத்தக்காரிக்கு கல்யாணம் ஆகி 7-8 வருஷம் வரைக்கும் குழந்தை பிறக்கல. என்கிட்ட தான் 2 பசங்க இருக்காங்களே, எவனாவது ஒருத்தனை தத்தெடுத்துங்கன்னு சொன்னேன். அதுக்கு உங்க பெரியாத்தக்காரி நான் உண்டா இருக்கேன்னு ஊருக்கு போய் 1 வருஷம் கழிச்சு திரும்பி வரும்போது குழந்தையோட வந்தா. இப்பதான் தெரியுது, எவனோ ஒரு அனாதராஸ்களை தத்தெடுத்துட்டு நான் பிள்ளை பெற்றுட்டேன்னு சொல்லி நம்மளெல்லாம் ஏமாத்திட்டா. அப்பா, எங்க பெரியாத்தக்காரி சரியான கைகாரிப்பா. எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை தத்தெடுத்தா சொத்து பூரா உங்களுக்கு வந்து பாருங்க. அதுக்காக திட்டம் போட்டு சரி செஞ்சிருக்காப்பா. அண்ணி இன்னும் கொஞ்சம் கோழி குழம்பு ஊத்துங்க. ராஸ்கல், நாங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம், உனக்கு கோழிக்கறி குழம்பு கேக்குதா? என்ன அநியாயம் இது? அவன் யாரு பெத்த பிள்ளையோ, என்ன ஜாதியோ, என்ன இழவோ, அவன் நம்ம வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம வீட்டு பணத்தை கத்த கத்தையா செலவு பண்ணிட்டு நம்மள அதிகாரம் பண்ணிட்டு இருக்கான். நாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க எடுத்திருக்கு. விட மாட்டேன், நம்ம சொத்து நமக்கு வந்தே ஆகணும். ராசுகுட்டி, ராசுகுட்டி, கண்ணு, ஏ ராசுகுட்டி, என்னடா இது கோலம்? எதுக்குடா நீ இந்த வேலையெல்லாம் பாக்குற? தங்கம், இது பாரு கண்ணு, என்னதான் நான் பாசமா வளர்த்தாலும் நீ என் வயித்துல பிறக்கலைங்கிறது தெரிஞ்சா உன் மேல ஒட்டு வரவு இல்லாம போயிடுமோங்கிற பயத்துல நீ நான் பெத்த பிள்ளைதான்னு ஊருக்கெல்லாம் சொல்லி வச்சிருந்தப்பா. இப்போ நான் நினைச்ச மாதிரியே ஆயிப்போச்சு. நம்ம யாரோ அவங்க யாரோன்னு உன் மனசுக்கு தோண்டதுனால தானே நீ இப்படி எல்லாம் ஆளுக்கார மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்ட. அப்படி இல்ல இல்லப்பா, இல்ல. நீ இப்படி சேரும் ஜெகதிமா நின்னா என் மனசு தாங்க மாடா, சொல்லுடா. நாத்து நடுறதுக்காக சேத்துல கால வச்ச தப்பு இல்ல ஆத்தா. அது மட்டும் இல்ல, இத்தனை நாளா நான் யாரோ பெத்த புள்ள மாதிரிதான் சுத்திக்கிட்டு இருந்தேன். உண்மையிலேயே இன்னைக்குதான் ஆத்தா நீ பெத்த புள்ள. சுபயோக சுபதினத்தில் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. பால் அப்புறம் என்ன, கல்யாண பத்திரிகையில வர மாமூல் விஷயம் தானே. ராசுகுட்டின்னு என் பையன் பேரை எழுதி பூவாத்தான்னு உன் பொண்ணு பேரை போட்டு வெளியிட்ட மச்சான். போ, பிரஸ்ல கொண்டு போய் கொடுத்து பத்திரிகை அடிச்சுட்டு வா. என்னங்க வெற்றி, மாபெரும் வெற்றி. பேப்பர்ல உங்க போட்டோ போட்டு முக்கியமான சமாச்சாரம் எழுதி இருக்கு. மேல படத்துல இருக்கிற ராஜ்குட்டிங்கிறவரு என் இதயத்தை திருடிட்டு போயிட்டாரு. அவர் போன நாள்ல இருந்து எனக்கு அவர் நினைவாவே இருந்துட்டு இருக்கு. இனிமே அவர் இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லன்னு எழுதி கீழே இச்சின்னு போட்டிருக்கு. இச்சிச்சுன்னா உண்மை தானே, மத்ததெல்லாம் நேர்லையா. இப்படிக்கு உங்கள் பிரியமுள்ள ருக்மணின்னு எழுதி இருக்கு. நம்ம ஒரு போயிட்டு வந்துடலாமா? நான் கூட அண்ணியோட சிநேகிதிகளெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்னங்க யோசனை பண்றீங்க? நாம ஏத்தி வச்ச காதல் ஜோதி வீண் போகலங்க. அன்னைக்கு மனசு மாதிரி உங்க மேல காதல் வந்தாச்சு. உடனடியே என்ன வந்து பாருங்க அப்படிங்கறத மறைமுகமா சொல்றதுக்காக தான் உங்க போட்டோ பேப்பர்ல போட்டிருக்காங்க. ஏண்டா செம்புலி, நிஜமாவே அந்த பொண்ணு மனசு மாறி என் பையன் போட்டோ பேப்பர்ல போட்டிருக்காளா? ஆமாதான், இங்க பாருங்க. நீங்க இல்லன்னா இனிமே எனக்கு வாழ்க்கையே இல்லன்னு எழுதிருக்காங்க. அப்பா, எப்படியோ நான் கும்பிடுற அந்த மாரியாத்தா அவளுக்கு நல்ல புத்தியை கொடுத்துட்டா போல இருக்கு. கொஞ்சம் நான் ஒரு 8 உங்க எங்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்.
என்னங்க நேத்து இன்னொரு பத்திரிக்கை அடிக்க சொன்னீங்கல்ல அதை உடனே நிறுத்த சொல்லுங்க. ஏன்னா இப்பதான் அந்த பொண்ணுக்கு நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சிருக்கு. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டுமே இனிமே எப்படா உங்க முகத்துல முழிக்கிறதுன்னு வெக்கப்பட்டுக்கிட்டு தான் நாசுக்கா நம்ம பையன் போட்டவ பேப்பர்ல போட்டு உங்ககிட்ட கெஞ்சி இருக்கா. இருந்தாலும் நான் விட போறதில்ல. இப்பவே அவ வீட்டுக்கு போய் சூடா 4 வார்த்தை பேசிட்டு இனிமையாவது என் புருஷன்கிட்ட பயபக்தியா மரியாதையோட நடந்துக்கன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன்னா நம்மளும் நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது பாரு. ஏண்டா நீ என் மகன் தானே? என்னங்க திடீர்னு இப்படி ஒரு நீ கேள்வி? பேசாம இரு. சொல்லுடா, நீ என் மகன் தானே? அந்த பொண்ணு என் முகத்துல காரி துப்பிட்டு போறது ஒண்ணுதான், பத்திரிக்கை கிழிச்சு என் முகத்துல வீசி எரிஞ்சிட்டு போறது ஒண்ணுதான். அந்த பொண்ணுதான் உனக்கு வேணுமா? சொல்லுடா, அந்த பொண்ணுதான் உனக்கு வேணுமா? ஆ? இல்ல, அந்த மனுஷன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இல்லாட்டா அப்பா மனசு நோகடிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. அதுக்காக நீ அந்த பொண்ணு மேல எவ்வளவு உசுரா இருக்கேங்கிறது எனக்கு தெரியும்டா. நான் பேசிட்டேன். இல்லாட்டா அப்பாவை சங்கடப்படுத்திட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. அப்பா இன்னைக்கு வரைக்கும் எனக்காக என்ன நல்லா செஞ்சிருக்காரு. ஆனா நான் அவருக்காக என்னத்தான் செஞ்சேன்? பரவாயில்ல, நான் ஏதாவது செஞ்சு பாருக்கட்டும். கல்யாணத்தை இங்க வச்சுக்கலாம்னு சொன்னீங்க, அதனாலதான் பொண்ணை முன்கூட்டியே வர சொல்லிட்டேன். இந்த பொண்ணு கூட பரவாயில்லைங்க. நம்ம ராசுக்குட்டிக்கு ஏத்த மாதிரி லட்சணமா அழகா இருக்கு. உள்ள கூட்டிட்டு போங்க. ஐயோ ஐயோ ஐயோ! சௌக்கியமா இருக்கீங்களா அண்ணி? நீ தானே ராசுக்குட்டி மாமா? எனக்கு தெரியும், எங்க அம்மா போட்டோ காமிச்சாங்களே. நீ ஏன் மாமா என்ன பார்க்க வர்றதில்ல? பேசு மாமா. இல்ல, நான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். சரி. ஏங்க, இது சமீபத்துல வந்த பழக்கமா இல்ல ஆதில இருந்தே இப்படிதானா? பிறந்ததுல இருந்தே இப்படிதான். பாக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறமா சரியா போதான்னு. ஓ, உங்களுக்கு கூட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சரியாச்சுங்களா? நாங்க உள்ள இருக்கிறோம். நீ நட உள்ள. கைய விடல கழிச்சு வச்சிருவேன். இது பாரு, இதனால எனக்கு உங்க அப்பனுக்கு சண்டை வந்தாலும் சரி, இந்த பொண்ணு மட்டும் நமக்கு வேண்டவே வேண்டாம். உங்க அப்பா கிட்ட சொல்லி நான் உனக்கு வேற பொண்ணு பார்க்க சொல்றவா? அத்தா, அப்பா நேத்து பத்திரிக்கை சொல்லி வார்த்தை கொடுத்துட்டாரு. இனிமே வார்த்தை மாறணும்னா அசிங்கம். வேண்டாங்க, வேணா அந்த பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன். வாய மூடு. என்னத்த வாய மூடு? கல்யாண பந்தல்ல வெடிகுண்டு வைக்கல. என் பேர் செம்புலி இல்ல.